பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த இமாலய வெற்றி தமிழகத்திலும் நிச்சயம் தொடரும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதியளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகள் குறித்து திமுக அரசு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கூட தலைவராகும் வாய்ப்பை அளிக்கும் ஒரே கட்சி பாஜக என குறிப்பிட்ட நயினார் நாகேந்திரன், திமுகவில் வாரிசு அரசியலுக்கே எப்போதும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விமர்சித்தார். அடிமைத்தனம் இருக்கு. நேற்று ஒரு தலைவர் இருந்தார், இன்னைக்கு நான் ஒரு தலைவர் வந்திருக்கேன், நாளைக்கு இன்னொரு தலைவர் வருவார். அடிமைத்தனம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலே ஆக்கியிருக்காங்க. இவங்களை தவிர மதிப்புக்குரிய யார் சொன்னாலும் அடிமைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இவங்களை தவிர வேற முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் அறிவிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க. அப்போ அடிமைத்தனம் எங்க இருக்குங்கிறது தெரியும்.